நீங்க உண்மையான காட் திங்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நான் என் பைக் சர்வீஸ் விடலான்னு கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிட்டு இருந்தேன். போயிட்டு வரப்போ ஒரு டீ ஷாப்ல டீ குடிக்கலான்னு டீ குடிச்சிட்டு நான் வெளியே வந்தேன். ஒரு அம்மா பாத்தீங்கன்னா, அப்பா பசிக்குது, எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். வேணா சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. நானும் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து பக்கத்து கடையில இருந்து கொடுத்தேன். குடுத்துட்டு அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு சரி வீட்டுக்கு போலான்ட்டு கிளம்பி போறேன். என் பாக்கெட்ல ஒரு ரூ. 500 இருந்தது. கை வச்சு பார்த்தா ரூ. 500 மிஸ் ஆயிடுச்சு. என்னடா ரூ. 500 மிஸ் ஆயிடுச்சேன்ட்டு நானும் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல அந்த ரூ. 500 தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. நானும் அந்த அமௌண்ட்ட தேடி பார்த்துட்டு இனிமே இந்த அமௌண்ட் கிடைக்காதுன்ட்டு நானுமே போயிட்டேன். இப்பதான் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணோம், நம்மளுக்கு கடவுள் பார்த்து பெரிய ஆப்பே வச்சுட்டாரு. இனிமே நம்ம லைஃப்ல யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு மனசுல நினைச்சிட்டு நானுமே போயிட்டேன். ரொம்ப பசி. போற வழியில ஒரு கூழ் கடை இருந்துச்சு. அன்னைக்கு தான் அந்த கூழ் கடையில அக்கா ஒரு கூழ் குடுங்கன்னு கேட்டேன். நானும் ஒரு கூழ் குடிச்சிட்டு 2 கூழ் பார்சலுமே பண்ணிட்டேன். நானும் கூழ்லாம் குடிச்சிட்டு அமௌண்ட் பே பண்ணலான்னு போறேன். ஃபெயில்டுன்னே வந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. கூழ் வேற குடிச்சிட்டுமே 2 கூழ் பார்சல் வேற பண்ணிட்டுமே. என்னடா பண்றது? நானும் முழிச்சிட்டு நின்னா அந்த அக்கா என்ன கேட்டாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு. அக்கா அக்கௌண்ட் பே ஆகல, நான் வந்து நாளைக்கு தரட்டுமாக்கான்னு கேட்டேன். அவங்க எதுவுமே சொல்லல. அக்கா என்ன நம்பி அனுப்புறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்ன தம்பி, ஒருத்தவங்க பசிக்காக தான் அந்த கூழ் கடையோ போட்டிருக்கேன். நான் சம்பாதிக்கணும்னா எனக்கு 1000 வழி இருக்கு. நான் ஒரு பிரியாணி கடையோ ஒரு சாப்பாடு கடையோ போட்டு என்னால சம்பாரிச்சிருக்க முடியும். நான் விற்கிறது வெறும் கூழ். இது நான் பணத்துக்காகவோ எதுக்காகவும் விற்கல. நான் நல்லா தான் இருக்கேன். ஒருத்தவங்க சாப்பிட்டு பார்த்து வயிறு நிறையுதோ இல்லையோ அவங்களோட மனசு நிறைஞ்சா போதும் தம்பி எனக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வார்த்தை இவங்க சொன்னதுமே எனக்கு ரூ. 500 தொலைஞ்ச ஃபீலிங்ஸே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்னும் இப்படிப்பட்ட மக்கள்லாம் இன்னும் இந்த உலகத்துல ஒரு சிலர் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்பதான் நான் யோசிச்சேன், இதான் உண்மையான காட் திங்ஸ்ல. இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்க லைஃப்லயும் நடந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.